ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜாப்ஸ் இன்ஃபார்மா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஓசூரில் இருக்கிற ஒரு 2 கம்பெனிலேருந்து கொடுத்துருக்கக்கூடிய ஒரு 3 ஜாப் நோட்டிஃபிகேஷனுடைய டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுக்குறது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போடுற ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு எதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யாருக்கும் வந்து பணம் கொடுக்க தேவையில்லை. இன்கேஸ் நம்ம சேனல் நேமை யூஸ் பண்ணி உங்கள்கிட்ட யாராச்சும் வந்து பணம் கேட்டாங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அதுக்கான ஆக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எடுக்க முடியும். ஓகே, நம்ம அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதில் ஃபஸ்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா டாடா எலக்ட்ரானிக்ஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியில் தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ரோல் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டர் வெர்டிக்கல் மில்லிங் மிஷின் அப்படின்ற ரோலுக்கான வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆர் டூல் அண்ட் டை மேக்கிங் ஆர் NTTF ஆர் CITD ஆர் CIPET இந்த கேட்டகரியில் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா மினிமம் 3 to 7 years வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடிஷ்னல் டெக்னிக்கல் ரெக்யர்மெண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா சில பாயிண்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் வந்து 19th November வந்து கொடுத்துருக்காங்க. பட் டில் நோ இந்த வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணாமல் இருக்கீங்களோ அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து இந்த ஜாப் கிடைக்கும். செகண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா கேட்டர்பில்லர் கம்பெனிலேருந்து வந்து கொடுத்துருக்காங்க. ரோல் வந்து பார்த்திங்கன்னா சப்ளையர் குவாலிட்டி இன்ஜினியர் அப்படின்ற ரோலுக்கான வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. வித் அன் எக்ஸலண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிசஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா மினிமம் 3 to 5 years வந்து பார்த்திங்கன்னா சப்ளையர் குவாலிட்டி இன்ஜினியரில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ரோலுக்கான ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சில பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக நோட் பண்ணிவிட்டு இது உங்களுக்கு ஓகேவாக இருந்தால், அதாவது இந்த ரோலுக்கு வந்து நீங்கள் ஓகேவாக இருந்தீங்கன்னா இந்த ஜாப் வந்து நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். தேர்ட் ரோல் வந்து பார்த்திங்கன்னா கேட்டர்பில்லர் கம்பெனியில் தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ரோல் வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் பிளானர் அப்படின்ற ரோலுக்கான வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா பேச்சுலர்ஸ் இன் மேத் or electrical or electronics and electronics or metrology or mechatronics engineering or automobile or production engineeringல வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. வித் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 3 to 5 years வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த ரோலில். அது மட்டும் இல்லாமல் சில பாயிண்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. லைக் நாலேஜ் ஆஃப் SAP MM மாடியூல், ஸ்ட்ராங் அனலிட்டிக்கல் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் இன் end-to-end சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், எக்ஸ்பீரியன்ஸ் இன் இம்போர்ட் ஆர் டொமஸ்டிக் சப்ளையர் பர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் சொல்லி வந்து பார்த்திங்கன்னா சில பாயிண்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே, இப்போ பார்த்த இந்த 3 ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறதுனா, இப்போ நம்ம பார்த்த இந்த 3 ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அட் த சேம் டைம் ஒரு சாம்பிள் வீடியோஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வந்து அப்ளை பண்ணியிருப்போம். லைக் வந்து பார்த்திங்கன்னா டாடா எலக்ட்ரானிக்ஸ், இந்த கேட்டர்பில்லர் ஜாப் போர்ட்டல்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, அவங்களுடைய போர்ட்டலில் நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோட லிங்க்கையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை வந்து சாம்பிளாக எடுத்துக்கிட்டு அதில் எப்படி நான் வந்து அப்ளை பண்ணணும், அதாவது வேறு ஜாப்னு வந்து நான் அந்த டைமில் வந்து நான் வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மெத்தடை யூஸ் பண்ணி இப்போ பார்த்த இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் அந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த ஜாப் வந்து நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வந்து ஜாப் கிடைக்கும். ஓகே, இப்போ பார்த்த இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதை ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.